எஸ்ஐஆர் தொடர்பாக திமுக தொடர்ந்த வழக்கு வருகிற செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ளதாக கூறப்படுகிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் எஸ்ஐஆர் பணிகள் நவம்பர் 4ஆம் தேதி துவங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை வாபஸ் பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி திமுக தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அவசரமாக விசாரணை மேற்கொள்ளுமாறு வழக்கறிஞர்கள் தரப்பில் முறையீடு செய்யப்பட்டிருந்த நிலையில் வருகிற செவ்வாய்க்கிழமை விசாரிப்பதாக தலைமை நீதிபதி அறிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் இணைந்திருக்கிறார். ராஜேஷ், எஸ்ஐஆர் தொடர்பாக தமிழகத்தில் பெரும்பாலான கட்சிகள் கூடி விவாதித்து இதற்கு உச்சநீதிமன்றத்தை நாடுவதாக முடிவெடுக்கப்பட்டது. திமுக தரப்பில் மனு தாக்கலும் செய்யப்பட்டது. செவ்வாய்க்கிழமை விசாரணை அப்படின்னு கூறப்படுகிறது. எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது இது? கௌதமி, வணக்கம். தமிழகத்தில் தற்போது எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய அந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி நடைபெற்று வருகிறது. இதனை பாஜக, அதிமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் ஆதரிக்கின்றன. அந்த எஸ்ஐஆர் வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் திமுக தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியினர் இதனை மிக கடுமையாக எதிர்க்கிறார்கள். குறிப்பாக இது வாக்கு திருட்டுக்கு வழிவகுக்கும். திமுக கூட்டணிக்கு வாக்களிக்கக்கூடிய சிறுபான்மை மக்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து வெளியேற்றுவதற்கான முயற்சி இது என்று அவர்கள் தெரிவிக்கிறார்கள். இது சம்பந்தமாக கடந்த 2ஆம் தேதி சென்னையில் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு திமுக ஏற்பாடு செய்திருந்தது. இதில் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்று இது ஜனநாயக விரோத போக்கு என்று தெரிவித்திருந்தார்கள். எனவே அந்த அனைத்து கட்சி கூட்டத்தின் அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தை திமுக நாடி இருக்கின்றது. அதாவது இந்த எஸ்ஐஆர் பணிகளை நிறுத்தி வைக்க வேண்டும். எஸ்ஐஆர் பணிகளை செய்யலாம், ஆனால் தேர்தலுக்கு ஒரு 4 மாதம் 5 மாத காலம் இருக்கும் போது ஒரு நெருக்கடியான சூழலில் செய்வது என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. எனவே அந்த எஸ்ஐஆர் பணிகளை தமிழ்நாட்டில் நிறுத்தி வைக்க வேண்டும் என்று திமுக நீதிமன்றத்தை நாடி இருக்கின்றது. எனவே உச்சநீதிமன்றம் இதற்கு தற்போது வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை இதனை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக தெரிவித்திருக்கின்றது. தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த விவகாரங்கள் சம்பந்தமாகவும் பதிலளிக்கப்படும். இதுல தலைமை நீதிபதி PR கவாய் அறிவித்திருக்கின்றார். இதனை அவசர விசாரணை மேற்கொள்ளுமாறு வழக்கறிஞர் விவேக் சிங் என்பவர் உச்சநீதிமன்றத்திலே தலைமை நீதிபதி அமர்வில் இன்று முறையிட்டார். அவரது முறையீட்டை ஏற்றுக்கொண்டு விசாரணைக்கு ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு அவசர வழக்காக எடுத்துக் கொள்ளப்படும். 2 தரப்பு வாதங்களும் கேட்கப்படும். எனவே தீர்ப்பும் விரைவிலேயே அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் இந்த வழக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.